இந்து இளைஞர் பொதுப்பணி மன்றத்தின் தலைவர், அதாவது ஒரு நாள் 2 நாள் தலைவர், 31 ஆண்டுகளாக இந்த மன்றத்தின் தலைவராக செயலாற்றி கொண்டிருக்கும் எமது கணேஸ்வரன் என்ற தலைவர் அவர்களை இப்போது நான் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். தலைவரே, சொல்லுங்கள். வணக்கம். அதாவது இந்த மன்றத்தின் வளர்ச்சிக்காக இத்தனை ஆண்டுகளாக செயலாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அப்போதுள்ள நிலைமைக்கு இப்போதுள்ள நிலைமைக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றத்தின் செயற்பாடுகள் அன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப நடைபெற்றது. அதாவது சிறிய குழுக்களோடு இயங்கியது. மீண்டும் அதை கட்டியெழுப்பதற்காக கடந்த 3 வருடங்களுக்கு பிறகாது, அதாவது 2020 ஆண்டுக்கு பிறகு மன்றத்தின் உறுப்பினர்கள் கூடுதலாக இணைத்துக் கொள்ளப்பட்டு புதிய உறுப்பினர்களுடன் புதிய பரிமாணத்தினுடன் மன்றம் வளர்ச்சி பெற்று சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மன்றத்தின் வளர்ச்சிக்கும் உதவி புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த மன்றத்தின் சேவைக்காக எங்களுடன் தோல் நிற்கும் மன்றத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும், நண்பர்களுக்கும், எங்களுக்கு உதவி புரியும் நல்லுள்ளங்களுக்கும் தொடர்ந்து இதே போன்ற மன்றத்தின் செயற்பாடுகளை வளர்ச்சி பெறுவதற்கு உங்கள் உதவியும் ஒத்துழைப்பும் நாடி நிற்கின்றோம். தொடர்ந்து சிறப்பாக செயலாற்றும் என்ற நம்பிக்கை. அதாவது 8 மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான கல்யாண மண்டபத்தில் இடம்பெற்ற மாபெரும் ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்றது. அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அதே மன்றத்தின் 30 ஆண்டு விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட முத்து விழா. அந்த முத்து விழாவில் மாத்தளை மாவட்டத்தில் இயங்கிய அனைத்து தமிழ் பாடசாலைகள் மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. அது என்ன காரணம் என்றால், மாத்தளை மாவட்டத்தில் இயங்கிய இத்தனை காலங்களும் இயங்கிய மன்றங்கள் மாணவர்களுக்கான சிறந்தான செயற்பாடுகள், கல்விக்கான செயற்பாடுகள் செய்தார்கள். ஆகவே அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக எந்த ஒரு செயற்பாடும் நடைபெறவில்லை. அதை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் மாத்தளை மாவட்டத்தில் இயங்கிய அனைத்து தமிழ் பாடசாலைகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு, அதாவது கல்வி அடிப்படையிலையும் விளையாட்டு அடிப்படையிலையும் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? கண்டிப்பாக வெகு விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எமது 30 ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்டதை விட மிகவும் சிறப்பாக அது நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் அதற்கான எமது மன்றத்தின் செயற்பாடுகளும் அறிவிப்பும் வெகு விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மன்றத்தில், அதாவது இந்து இளைஞர் பொதுப்பணி மன்றத்தின் இணைந்து கொள்வதற்காக எதிர்பார்த்திருக்கும் எமது மன்றத்தில் இருக்கின்ற வெளியிடங்களில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதாவது இந்த மன்றத்தில் இணைந்து கொள்ள என்னென்ன மன்றத்தில் இணைந்து கொள்வதற்கான அனைத்து உறுப்பினர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும், அனைத்து மக்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும். மன்றத்தில் இணைந்து கொள்வதற்கு எவ்வாறு இணைந்து கொள்ள முடியும்? அதற்கான எமது ஒரு விண்ணப்பப்படியும் எமது முகப்பு நூலில் பதிவிடப்படும். அதை பெற்று அதை பூர்த்தி செய்து எமது மன்றத்துக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் நகல் செய்தீர்கள் என்றால் மன்றத்தில் இணைந்து கொள்ளலாம். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அதுக்கான ஏற்பாடு நடைபெறும். உங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்புபவர்களுக்கு நீங்கள் தொலைபேசி நம்பர் ஏதாவது வைத்திருக்கிறீர்கள்? முகநூலில் எமது மன்றத்தின் தலைவர் அவர்களிலும் உபத்தலைவர் அவர்களிலும் செயலாளர் அவர்களிலும் தொலைபேசி இலக்கங்கள் பதிவிடப்படும். அதில் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. வணக்கம். இது எமது மன்றத்தின், அதாவது 30 ஆண்டு காலமாக எமது மன்றத்தின் உபத்தலைவராக இருக்கக்கூடிய திரு கண்ணா என்பவர் இங்கே இருக்கிறார். அவரை சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். பாருங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் மன்றத்தின் உபத்தலைவராக இத்தனை ஆண்டுகளாக செயலாற்றி கொண்டு வருகின்றீர்களே, உங்களுடைய மன பக்குவம் எப்படி இருக்கின்றது? 30 வருடமாக எங்கள் இது தனிப்பட்ட செயல் இல்லை. இது எங்கள் அங்கத்தவர், உபத்தலைவர், தலைவர், செயலாளர், பொருளாளர், அங்கத்தவர் அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையாக எங்கள் மன்றத்தை முன்னெடுத்து சென்று வந்து கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் இதோடு நிறுத்த போவதில்லை. நாங்கள் தொடர்ந்து இதை சேவையை செய்வோம். நாங்கள் இல்லாத ஏழை மக்களுக்கும் எங்களுடைய சேவை தொடர்ந்து இது சேவையாற்றுவோம் என்று நான் இந்து இளைஞர் பொதுப்பணி மன்றத்தில் இனிவரும் காலங்களில் மிக சிறப்பான ஒரு சேவையை ஆற்றக்கூடிய நிலைமை எமது இந்து இளைஞர் மன்றத்துக்கு உண்டு என்பதை நாங்கள் அதை அறிய தருகிறோம். எமது
இந்திய இளைஞர் பொதுப்பணி மன்றத்தின் செயலாளர் இருக்கிறார். பாருங்கள், நீண்ட நாட்களாக நீங்கள் இந்த மன்றத்தில் இல்லாவிட்டால் தற்போது இணைந்து இந்த மன்றத்தில் சிறப்பாக செயலாற்றி கொண்டு வருகின்றீர்கள். உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது இந்த மன்றத்தை பற்றியது? கடந்த காலங்களிலே இந்த ஒரு சிறப்பான சூழ்நிலை காணப்பட்டாலும் தற்போது தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றது உப தலைவர் அவர்களுடைய நெறியாள்கையின் கீழ் சிறப்பாக இந்த மன்றம் வந்து தனது பணிகளை செவ்வனை செய்து கொண்டு வருகிறது. அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய எமது உறுப்பினர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு பொதுமக்களுக்கும் பக்த அடியார்களுக்கும் ஆலயங்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் உதவிகளை பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய சார்பிலும் முத்துமாரி அம்பிகையின் சார்பிலும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்திய இளைஞர் பொதுப்பணி மன்றத்தின் பொருளாளர் அங்கே இருக்கின்றார். அவரை சில கருத்துக்களை அவரை சில கருத்துக்களை கேட்டோம். தினேஷ், நீண்ட நாட்களாக, அதாவது மன்றம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து செயலாற்றி கொண்டு வரும் எமது மன்றத்தின் செயலாளர் தினேஷ் அவர்களை நாங்கள் இப்போது விடுங்க அவங்க கைராசியான கைகளில் ஐஸ்கிரீம் அந்த பக்கெட்டு இது யார போத்த ஒரு ஊத்தவா அடியில் ஒன்றும் ஆகலை, அப்படியே இருக்கு. நீங்களே தின்னுங்க. சரி கொடுங்க, அந்த ஆசையை தாங்க சார், கொஞ்சம் பிடிங்க. நான் 2 நாளைக்கு கொடுப்பேன். ஐயாடா என்ன இது? ரெட் கலர், நீல கலர், ப்ளூ கலர் இருக்குது. ஐஸ்கிரீம் பக்கத்துக்கு மோர் கொஞ்சம் ஊற்றி வைங்க.